ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றியை, முழு வெற்றியை தரப்போகிறது. எதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாயோ அதற்கான உழைப்பு வீண் போகாது. என் செல்வமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கஷ்டம் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யார் ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், யார் ஒரு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் கஷ்டப்படுற எல்லா மனிதர்களுமே போராடுகிறார்கள். பணம் இல்லாதவங்களுக்கு பணக்காரங்களை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும், அவங்க மட்டும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறார்கள் என்று. யாருமே கஷ்டத்திலிருந்து மீளணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். பிரச்சனைக்கு ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கை என்று வாழ்ந்து விட்டால், வாழ்க்கை என்று வந்து விட்டால் நிச்சயமாக துக்கம், சந்தோஷம், சிரிப்பு அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் கிடைக்காது, மாறி மாறி கிடைக்கத்தான் செய்யும். எது எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டுமோ அப்படி கடவுள் கண்டிப்பாக அந்த அனுகிரகத்தை கொடுப்பார் தங்கமே. சந்தோஷமா வாழணும்னா இறை நம்பிக்கை மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. அதோடு முயற்சி எடுக்கணும், போராடணும். போராடுன்ற எண்ணம் உனக்கு வரணும். அதை விட முடியுங்கிற நம்பிக்கை வரணும். முடங்கி போய் இருக்கக்கூடாது. என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னாலும் அப்படின்னு நினைச்சாத்தான் போராடுற காரியம், பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வெற்றியில் முடியும். அந்த தகுதியை வரவழைக்கும் போது உன் சாயப்பா நிச்சயமாக முழு வடிவமாக வந்து உதவுவேன். அப்போது அந்த நேரம் கர்மாவிலிருந்து அப்போது நீ வெளிவந்து விடலாம். உன் முயற்சிகளுக்கு என்றும் உன் சாயப்பா கை கொடுப்பேன். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறது தான் உன் வெற்றி முழுமையாக இருக்கு. நீ நினைத்தது நடக்கும் தங்கமே. உன் மனதில் என்ன ஓடுகிறது தெரியுமா? என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்லணுமா அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடட்டும், தப்பில்லை. அதற்கான முயற்சியை எடுக்கணும், அதற்கான உழைப்பில் ஈடுபடணும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன்? அமைதியாக இருக்க முடியலேன்னு பிரச்சனைக்கான தீர்வை காண முதல் படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு உனக்கு தடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது என்ன காரணமோ தெரியவில்லை, எதுவுமே கைகூடி வரவில்லை. குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்க போறோம்ன்றதை நினைத்து நினைத்து உன் மனம் தள்ளாடுகிறது. அளவுக்கு அதிகமாக பணம், சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை. அதற்கு காரணம் இதுவரை எனக்கு புரியவில்லை என்று புலம்பி தவிக்கிறாய். என் தங்கமே, இத்தனை பிரச்சனைகளையும் என் பாதத்தில் வை. உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை சாயப்பா என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாய். கவலைப்படாதே, பிரச்சனைகளுக்கு முடிவைத்தான் தருவேன், நல்ல முடிவைத்தான் தருவேன். ஆனா அதுவரை நம்பிக்கை, பொறுமையோடு இருக்கணும். நீ உன் விதி மாறும் இந்த தருணத்தில் இனி நடக்கப் போவதை எல்லாம் பார். எல்லாம் நன்மையாகவே அமையும். அதனால் தான் கூறுகிறேன், நீ எதிர்பார்த்த தகவல், நீ எதிர்பார்த்த செய்தியோடு உன்னை தேடி வரும். நீ எப்படியெல்லாம் எதிர்பார்த்திருந்தாயோ அப்படி உனக்கு இன்று கிடைக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நேரம், அருமையான விஷயம், நல்ல செய்தி, மங்கள நிகழ்வு, பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு, பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே இன்று நல்லதாக நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். என் செல்வமே, நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்துத்தானே ஆகணும். உன்னை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எப்பவுமே உன் குறைகளை பார்க்காம உன்கிட்ட இருக்கிற நல்லதையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள். செல்வமே, உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அதனால உன்னை யாராவது வருத்தப்பட வச்சாங்கன்னா அதை பத்தி நீ கவலைப்படாது. எது நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு என் சாயப்பா இருக்க, எனக்கு என்ன கவலைன்னு அப்படின்னு நீ மற்றவங்கிட்ட பெருமையா சொல்லு. உன்னை விட்டு பிரிஞ்சு போக யாருக்காகவும் தைரியம் இருந்ததுன்னா உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவங்க தான். உன்னை யாரு கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா கண்டிப்பாக செய்து தருவேன். அதனால் தான் இன்று அடித்து கூறுகிறேன், இன்று நீ எதிர்பார்த்த தகவல் உனக்கு வந்தே தீரும். அதுவும் நீ எதிர்பார்த்தபடி வந்து சேரும்.
என் சாயப்பா என்று கண்ணீர் மல்க என்னிடம் ஓடோடி வரப்போகிறாய். நம்பணும், நம்பு. நீ எப்பவுமே என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே, இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையான்னு கேட்டு கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே. உன் மனதை வலிமையாக்கிறதுக்காகவே உனக்கு வலியை தந்து சோதனையை தந்தேன். அப்போது உன் மனம் வலுப்படும். என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ எதை நினைத்து இதை கேட்கிறாயோ அது நிச்சயம் இன்று இரவுக்குள் நடக்கும். அதனால் தான் கூறுகிறேன், நீ எதிர்பார்த்த தகவல் இன்று நீ எதிர்பார்த்தபடி உனக்கு வந்து சேரும் என்று. என் தங்கமே, பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் என்று பல துயரங்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வழி நடத்தும் ஆசான் நான். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்று நீ நினைப்பது. என் செல்வமே, வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று யோசித்துள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் யுத்தியும் என்ன சொன்னது என்று உணர்ந்துள்ளாயா? அப்பா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை திக்குமுக்காடச் செய்கிறது. இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி உணர்வது? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்றுதானே கேட்கிறாய்? நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா தங்கமே? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும். புரியவில்லையா? உன் போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய். ஏற்ற காலத்தில் எல்லாமே சுபமாக முடிய போகிறது. அதோடு மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது. இதைத்தானே நீ எதிர்பார்த்த தகவல் என்று கூறினேன். உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன். என்றும் எதற்கும் கலங்கக்கூடாது. நான் இருக்கிறேன். கலகலப்பான மகிழ்வூட்டு மங்கள செய்தி கேட்டு குதூகலிக்கப் போகிறாய். வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதுதானே உன் கேள்வி. மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ நினைக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய். கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. நீ கற்ற பாடங்களை, அனுபவங்களை மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்து செய். இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்கு சமம். எனவே இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றுடன் இரு. உன்னையோ உன் இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. முடியுமா என்ற கேள்வியும் கேட்காதே. முடியும் என்று முதலில் நீ நம்பு. எல்லாம் தெரியும் என்ற மம்மதையிலும் இருக்காதே. தெரியாது என்று ஏக்கமும் கொள்ளாது. எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள். மனம் தளரக்கூடாது. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒருங்காமல் தைரியமாக எதிர்கொள். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.